ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று நான் நம்ம அனாலிசிஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்காதவங்க வீடியோஸ் அப்படி பாருங்க, டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் போங்க. ஸோ நான் இன்னைக்கு ஒரு ட்ரேடு பார்த்தேன். ஸோ அதையுமே நான் வந்து அந்த கம்ப்ளீட் ட்ரேடு ஒன் ஹவர் அந்த ட்ரேடு அதுவே நான் வந்து ஒரு வீடியோஸை போட்டிருக்கேன். என்னால் அது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண தெரியல. ஸோ ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் டைம் இருந்தா சும்மா ஸ்வைப் பண்ணி மட்டும் பாருங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், இந்த ஒரு வீக் புல் பேக், ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் வீக் புல் பேக். இங்க வந்துட்டு இங்க எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் இங்க கன்சல்ட் ஆயிட்டு நிக்குது. பட் நம்ம சினாரியோ படி இன்னைக்கு வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், இன்னைக்கு அதை பார்த்துருந்தவங்க எல்லாரும் நீங்க ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்ம இங்க எப்படி ட்ரேட் எடுத்தோம் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் விஸ்வல் ரிவர்சஸ் ஒன்று எங்கேயுமே நமக்கு பிரேக் அவுட் ஆகல. இங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலே வந்துட்டு வெளில வந்துட்டு இம்மிடியா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தனால நம்ம வந்து அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அகைன் நம்ம அடுத்த ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜோன் வந்துட்டு இங்க வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. கிடைச்சு அடுத்த கேண்டில உள்ள போயிருக்கு. ஸோ அது பக்கத்துல இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ அங்கேருந்து அப்படியே மேல போய் நம்ம டார்கெட்ல இருந்து அந்த மேல உள்ள ஜோன்ல கிட்ட நம்ம அப்படியே மார்க்கெட் வந்து லைட்டா கீழே இறங்கிருக்கு. ஓகே. ஸோ இதோட நம்ம பாத்தீங்கன்னா இதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமானதா இருந்தது. ஏன்னா வாலட்டிலிட்டி இருக்கிறனால இந்த ட்ரேடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 359 ஸ்டாப் லாஸ், டார்கெட் பாத்தீங்கன்னா 1500 to 24 பாயிண்ட்ஸ். ஸோ அதுவே வந்துட்டு டார்கெட் இவ்வளவு தூரம் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆப்ஷன் சார்ட்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த 46,300 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 700ல இருந்து 800 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ண முடியும், தெளிவா கேப்சர் பண்ண முடியும். நீங்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா ஒன்றும் கிடைக்கல. லாஸ்ட் மினிட்ல நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாம வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு 47,000 புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தேன். ஸோ 600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல சடனா அது டக்கு டக்குன்னு 543ல போய் நின்று மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து என்ஆர்எம்எல்ல போட்டனால மேபி லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எல்லாம் பை பண்ணேன். 257ல என்னமோ தான். ஸோ இன்னும் அது ஹோல்டு தான் இருக்கு. மேபி நாளைக்கு ஒரு ஒரு டவுன் இருந்ததுன்னா டக்குன்னு அதை செல் பண்ணிட்டு மார்க்கெட்டோட எக்ஸிட் ஆயிட்டு அடுத்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுவேன். ஸோ ஓகே, லெட்ஸ் டெலிட் ஆல் தட் ப்ரீவியஸ் டயக்ராம்ஸ். ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ மார்க்கெட் நமக்கு இங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து நம்மளோட விஸ்வல் ரிவர்சல் ஜோன்ஸை மார்க் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து விஸ்வல் ரிவர்சல் ஜோன் இங்க வந்துட்டு ஒரு டேர்ன் ஆயிருக்கு. இதை நம்ம வந்துட்டு ஹைன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே ஃபார்ம் ஆகல. ஸோ இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. லோ பார்க்கலாம். லோ வந்துட்டு நமக்கு இது லோ கிடையாதுன்னா ஒரு கேண்டில் தான் லோ போடுறது, இதை கன்சிடர் பண்ண முடியாது. இதை நம்ம லோன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே டேர்ன் ஆயிருக்கு, இங்கேயுமே டேர்ன் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை லோன் கன்சிடர் பண்ணிக்கலாம். பாருங்க guys, எவ்வளவு தூரம் வந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு இன்னைக்கு மட்டும். ஃபிப் ஃபிப் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ இந்த இடத்துல நமக்கு லோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லோ
46,077க்கு கீழே தான் நம்ம அடுத்த லோ மார்க் பண்ணணும். So அப்படி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் லோ வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் வந்துட்டு அது நம்ம இல்லை, நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஜோனுக்கு மேலே இருக்கு. ஸோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ கரெக்டான இடத்துல நம்ம ஃபார்ம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது போது இன்ட்ராடேக்கு. இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து விசுவல் ப்ரோசஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நான் பார்த்த மாதிரி இங்கேருந்து ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக் ஆகி இங்க மேல போயிருந்தா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் சொல்லலாம். பட் அது போகல. ஸோ நம்மளோட ஸ்விங் லோ வந்துட்டு இங்க இருக்கு. இப்ப தெளிவா தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்விங் ஹை எங்கன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸா இங்க இருக்கு ஸ்விங் ஹை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது பிரேக் அவுட் ஆகி ஐ மீன் இந்த ஹையை அந்த லோவை தாண்டி இங்க இன்னொரு லோ ஃபார்ம் ஆயிருந்தா அந்த ஸ்விங் ஹை இங்க வந்துருக்கு. ஆனா அப்படி ஃபார்ம் ஆகல. ஆகாதனால ஸோ இது அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்படியே வச்சு இங்கேயே வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்க சும்மா கன்சால்டேட் தான் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இன்னும் முடியவும் இல்லை, அப் ட்ரெண்டும் ஸ்டார்ட் ஆகல. இந்த இடத்துல கன்சால்டேட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்விங் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க வந்து ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2, 3, 4. ஸோ 4 ஸ்விங்குக்கு மேல ஃபார்ம் ஆனாலே இது சைட் வேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து சைட் வேஸ் மார்க்கெட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் கலரா மாத்திடலாம். ஸோ ஓகே, டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் இன்டு சைட் வேஸ். ஓகே, இப்போ ட்ரெண்ட் வந்து ட்ரெண்டை பார்த்தாச்சு, என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு. மேபி நாளைக்கு வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு மொமெண்டம் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ மொமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரீசெண்டாக உள்ள மொமெண்டையும் பார்ப்பேன். ஸோ இங்கேருந்து ஒரு மொமெண்டம் பார்ப்போம். ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ஆகிருக்கு. எவ்வளோனா 1900 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு 11 கண்ட்ரீஸ்ல. ஸோ டவுன் ட்ரெண்ட் என்ன ஆயிருக்கும், எக்ஸ்டென்ஸ் வீக் ஃபுல் பேக் வரும்போது திரும்பி ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன் தான் வந்திருக்கணும். பட் அது ஆகல. சரி, மேல போயிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல போறதுக்குமே வந்துட்டு எவ்வளவு 17 பார்ஸ் எடுத்திருக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு. ஸோ இங்க 11, 17 கிட்டத்தட்ட நியூட்ரல் தான். மொமெண்டம் வந்து நியூட்ரலா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ மொமெண்டம் நியூட்ரல். ஓகேவா? ஸோ என்ன செய்யணும்னா மொமெண்டம் மாறும். இந்த சைட்வேஸ் ஆயிருக்கனால அதுவுமே வந்து எடுத்து போகுது. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு அனலைசிஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டிங் எங்க வேணா ஓப்பன் ஆகும். இந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹை தான் மெயின். இந்த ஸ்விங் லோ ஸ்விங் ஹைக்கு கீழே எங்க வேணா ஓப்பன் ஆகிடும். எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு லாங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் பேக், ஸ்ட்ராங் எக்ஸ்டென்ஷன், வீக் புல் அப்படியே போயிட்டு தான் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஸ். ஸோ கீழே போக சான்சஸ் இருக்கு. ஆர் இல்ல ஸ்விங் ஹையை தாண்டி
நமக்கு பிரைஸ் அக்செப்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்சுன்னு சொல்லலாம். சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட் ஸ்விங்கிற ட்ரேட்ஸ் அதில் சேஞ்ச் ஆகி பிரைஸ் அக்செப்ட் ஆனிச்சுன்னா நம்ம ட்ரெண்ட்னு சொல்லலாம். ஆர் இங்கேயே வந்துட்டு பிரைஸ் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி ஸ்விங் ஹைக்கு ஸ்விங் லோக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு இருக்குன்னா இன்னும் வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்விங் ஹை ஸ்விங் லோல அக்செப்ட் ஆன மட்டும் தான் நம்ம டவுன் ட்ரெண்டா இல்லை அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டில் இன்னும் சைட் வைஸ் தான். ஸோ அதே மாதிரி எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஜோன்ஸ் ஹை அண்ட் லோ விஸ்வல் ரிவர்ஸ் ஜோன் ஹை அண்ட் லோல பிரைஸ் ரிஜெக்ட் ஆகும் போது மட்டும் நம்ம வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்ல ரிஜெக்ட் ஆனா பிஇல எடுக்கலாம், டவுன்ல ரிஜெக்ட் ஆனா சிஇல எடுக்கலாம். ரிஜெக்ட் ஆனா மட்டும் தான் ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி வச்சு நம்ம டார்கெட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ட்ரேட் அமைய சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், எதுவும் டவுட்னா நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ்.